இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி, நான் இதுக்கு சூப்பராக காம்பினேஷன் வருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்க 2 பேரும் சேர்ந்து மஷ்ரூம் டிக்கா மசாலா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறது பாப்போம். இந்த காளானை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தயிர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, பிளாக் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கசூரி மேத்தி, பிளாக் சால்ட், கடலை மாவு, மஸ்டர்ட் ஆயில், மஷ்ரூம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்குவோம். கேப்சிகம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இதை ஊற வச்சுருவோம். பட்டர் இப்போ இதை சேர்த்துக்குவோம். மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்குவோம். கிரேவி ரெடி பண்ணிக்க கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் கொஞ்சம், கிரீன் சில்லி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், லைட்டாக மஞ்சள்தூள், தனியாத்தூள், தக்காளியும் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ அந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூமை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி. அப்புறம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது மல்லி இலை தூவிக்கும். மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.